சங்கீதங்களின் புஸ்தகம் 104 4 மற்றும் 5 வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கர் தன் கர்வத்தினாலே தேவனை தேடான். ஏன் தேவனை தேடுகிற மனசு அவனுக்குள்ள இல்ல? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் தேவனை மறக்கிறான்? அவனுக்குள்ள காணப்படுகிற கர்வம். ஏன் படிப்பட்ட கர்வம் வருகிறது? தனக்குள்ள காணப்படுகிற மேன்மையான எண்ணத்தின் நிமித்தமாக அவனுக்கு கர்வம் வருகிறது. அல்லேலூயா. ஐ ஆம், நான் என்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள வருமே ஆனால் அல்லேலூயா, அவன் பாதாளத்துக்கு நேராக செல்லுகிறான். தன்னுடைய பேரை புகழ்படுத்துகிற தேவன் உண்டு. அவர் புகழ்படுத்தினா தான், அவர் பெருமைப்படுத்தினா உன் பேர் பெருமையில் வரும். அதுக்கு நீ உன்னை தாழ்த்தணும். நீ எடுத்தோன்னே டாப் பொசிஷன் போகணும். ஆனால் தேவனை மறக்கிறனா தேவன் தூக்கி உன்னை குப்பையில் போட்டுருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான பிள்ளைகளை ஆண்டு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். உன்னோடு கூட காணப்படுகிற கர்வம், உன்னோடு போராடி கொண்டு துர்குணங்கள், அலையில எச்சையான எண்ணங்கள், ஆமென், உங்க சிந்தையில உங்க மனசுல காணப்படுகிற இப்படிப்பட்ட வல்லமையில இங்க சங்கரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை நான் பொறுக்க மாட்டேன்னு சொல்றார். ஆமென். தேவனை தேடான், தேவன் இல்லை என்று சொல்றான். இன்று மேலை நாடுகளில் பார்க்கும்பொழுது, ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்க்கும்பொழுது ஒரு கூட்ட ஜனம் எழுந்து விட்டது. அவங்க சொல்றாங்க, தேவன் இல்லை, ஐ ஹாவ் நோ காட், ஐ ஹாவ் நோ ரிலிஜியன். கர்த்தர் இல்லை, தேவன் இல்லை. அப்ப நீ தேவனா? நீ கர்த்தரா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எச்சரிக்கை. என்ன வார்த்தை பேசிக் கொண்டிருக்கேன் பிரியமானவர்களே? மெட்டியமான காரியங்களும் வாயிலிருந்து வரக்கூடாது. தேவ தூஷணங்களும் வாயிலிருந்து வரக்கூடாது. அவர்கள் தேவனை மறுக்கிற கூட்டங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கண் போன போக்கிலெல்லாம் போறாங்க, தனக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறாங்க. ஆமென். அந்த காலத்தில் மிஷனரியாக வந்து தேசங்களுக்கு சென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின ஜனங்கள் இப்பொழுது மாய்மாலத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு வாழ்க்கையை, ஜீவியத்தை எடுத்து போட்டு நஷ்டப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 101:5 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவர்களை நான் சங்கரிப்பேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரகசியமா பேசுறது, கூட்டம் கூடி பேசுறது, அவனை எப்படி ஒழிக்கலாம், அவன் குடும்பத்துக்கு விரோதமா எப்படி செய்யலாம். ஆமென். சவுலை போல நிறைய பேர் குறிக்காரர்கிட்ட போறது, குறி கேட்கறது, அவனுக்கு விரோதமாக வஞ்சகமா செய்வனை அனுப்புறது. ஆமென். ஆண்டவர் அருவருக்கிறார். அது அவருக்கு வெறுப்பு. நீ செய்யறதெல்லாம் அவருக்கு வெறுப்பு. உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை. ஏன்? அவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அவர் வெறுக்கிறாருங்க, அருவருக்கிறாருங்க. உன்னை நீ மாற்றிக்கொள். கர்த்தருக்கு நேராக பறவை